सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. இப்ப நீங்க ஸ்பேஸ்ல என்னத்தையா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் என் உயிர் நண்பா உடன் பேரா சகோதரா, இன்னைக்கு ஸ்பேஸ்ல மார்ஸ் கிட்ட கோல்டன் எஸ்டராய்ட்ஸ் அப்புறம் பெரிய எஸ்டராய்ட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்க போகுதுப்பா. இப்போ இந்த ரெண்டு எஸ்டராய்ட்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுறப்போ ஒரு அற்புதமான எனர்ஜி வெளியேறும். அந்த பவரை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியாதுப்பா. எனக்கும் மார்ஸ் பத்தி தெரியாது, ஆனா வித்தியாசமான ஏதோ ஒண்ணும் நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்குதப்பா. இதுல இருந்து யாரும் நம்மள காப்பாத்த போறதோ? அட அத நான் பார்த்தா தானே எனக்கு தெரியும், கொஞ்சம் பார்க்க விடுப்பா. அடேங்கப்பா என் உயிர் நண்பா உடன் பேர சகோதரா, இது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தெரியுதுப்பா. சீக்கிரமா போய் பார்க்கலாம், வா வா. என்னது இது? இந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க இருந்து வருது? புல்ஃபுரி நகர் வாண்ட்ஸ் டு நோ. காலையில சூரியன் உதிச்சது இந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க இருந்து வருது? யாரு இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தி தெரியாது, யாரு அனுப்பி இருக்காங்கன்னு தெரியல. புல்ஃபுரி நகர் வாண்ட்ஸ் டு நோ. ராஜு, அங்க பாரு ஸ்பேஸ் ஷிப். இந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அட என் உயிர் நண்பா உடன் பேர சகோதரா, இந்த ஏலியன்ஸை யாரு பார்த்து அடுத்து நிறுத்த போறாங்க? என்னோட 28 எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏலியன்ஸ் அட்டாக் நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. சிங்கம் சார் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மோட்டு பத்தலு எங்க இருக்கீங்க? என்ன கொடுமை பாது, மாடர்ன் சிட்டி பேங்க்ல இருந்து இரும்பு பெட்டி, நம்மளோட பணம் எல்லாமே அந்த ஸ்பேஸ் அங்க பாருங்க நம்ம மோட்டு பத்து.
வெங்கை பாக்க எங்க இருக்கீங்க? இவங்க 2 பேரும் யாரு? இவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க தைரியத்தை பாத்தீங்களா? இரும்பு பெட்டில தொங்கிட்டு மேல வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, நீ இரும்பு பெட்டிய சூடாக்கு. 2 பேரும் அவங்களே குதிச்சிருவாங்க. என்ன பண்ற நீ? இரும்பு பெட்டி ரொம்ப சூடாகுதுடா, கை ரொம்ப வலிக்குதுடா. மோட்டோ, அநேகமா அவங்க இரும்பு பெட்டியை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை கவனமா கேளு. நான் 3 சொன்னதை நீ அப்படியே ஜம்ப் அடிக்கணும் மோட்டோ. 1 2 3. வந்துட்டியா மோட்டோ? மோட்டோ மோட்டோ, அடே மோட்டோ, நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? கீழே இல்லடா, உன்னை நான் இங்க குதிக்க சொன்னேன் மோட்டோ. அதாவது இங்க மோட்டோ. சாரிடா, அவசரத்துல கீழ நோக்கி போயிட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஷன், வேற ஒண்ணுடா. ஐயோ சபாஷ் மோட்டு, பத்துடோ சபாஷ். ஓஹோ, இவங்க 2 பேரும் சரியான கில்லாடிங்கப்பா. இரும்பு பெட்டியை விட்டுட்டு ராக்கெட்ல ஒட்டிக்கிட்டாங்க பாருங்க. டோன்ட் வரி பேங்கி, இவங்க ராக்கெட்டை விடலன்னா ராக்கெட் இவங்கள விட்டுரும். பிங்கி, லெட்ஸ் த யுவர் போர்ஷன். மோட்டோ ரெடி? 1 2 and 3. நம்ம எதுக்காக எண்ணிக்கிட்டே இருக்கோம்டா சொல்லு. மோட்டோ, மறந்துட்டியா? 3 சொன்னதும் நீ ஜம்ப் பண்ணணும். என்ன? ரெடி? 1 2 3. இதே மாதிரி போய்கிட்டு மோட்டோ. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. நீங்க 2 பேரும் எப்படி உள்ள நுழைஞ்சீங்க? யார் நீங்க 2 பேரும்? இவன் மோட்டோ, நான் பத்துலு. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? I am Pinky. இவரு பேங்கி, இவரு பாங்கி. நாங்க ஹை டெக் ராபர்ஸ். ஃபுர்ஃபுரி நகரத்துல ஒரு பேங்க்ல விலை உயர்ந்த ஒரு டைமண்ட் இருக்கு. நாங்க அதை எங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ நீங்க 2 பேர் யாருன்னு சொல்லுங்க. சிஐடியா, போலீஸா, இல்ல டிடெக்டிவா? நல்லவனுக்கு நல்லவங்க, கெட்டவனுக்கு கெட்டவங்க. மோட்டு பத்லு, நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இது என்னோட சமோசா சாப்பிடறதுக்கான நேரம். அதனால இந்த ராக்கெட்டை உடனே எங்க ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு திருப்பிட்டு போங்க. மறக்காம எவ்வளவு காசு கொள்ளடிச்சுங்களோ அவளுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? புதுசா என்னத்த பண்ண போறோம்? உங்க 3 பேரை துவச்சு எடுத்துருவோம். உனக்கு ஒண்ணு ஆகலி?
பாய் பாய் மோட்டோ பத்லு, இப்போ உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. Meteor attack, meteor attack, meteor attack, meteor attack. ஜாலியா இருக்கும்போது எனக்கு மூணு வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியாதா? ஒரு ஐடியாவை சொல்லுடா பத்லு. மோட்டோ வா சீக்கிரம் வா. என்ன வானத்துல இருந்து வித்தியாசமா ஒண்ணு வருது? ஓகே, என்னது இது? நம்ம துணியெல்லாம் மாறிடுச்சு. நம்மளால எப்படி இப்படி பறக்க முடியுது? தெரியலப்பா, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான பவர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாங்கி, ரொம்ப நல்ல விஷயம் அது. உனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. பாங்கி பாத்து. ஓ மை காட், நமக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கு. யா! நம்ம 3 பேருக்கு என்ன ஆச்சு? இந்த ஸ்பேஸ் நமக்கு ஒரு அருமையான பவரை கொடுத்திருக்கு. We are super heroes. பிங்கி, பாங்கி எல்லாரும் நம்ம கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபுர்ஃபுரி நகர் மக்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். கேம் இப்போதான் ஆரம்பமாயிருக்கு. லெட்ஸ் கோ.
உயிர் பொழைச்சிட்டோம். இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு. பிங்கி பிளாங்கி பாங்கி 3 பேரையும் காப்பாத்தாம வந்துட்டோமேன்னு. அவங்களும் மனுஷங்க தானே. ஐயோமா மோட்டு பத்துலு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிறது உங்களோட நோக்கம் இல்ல. அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா 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 அனுபவிச்சே ஆகணும். யா ஓவரா ஃபீல் பண்ணா உடம்புக்கு ஆகாது மோட்டோ. என்னது பிங்கி பேங்கி பாங்கி நீங்க தப்பிச்சிட்டீங்களா? அது சரி, என்ன நீங்க 3 பேரும் இப்படி வித்தியாசமா மாறி போயிருக்கீங்க? ஒருவேளை ஸ்பேஸ்ல இருக்கிற காற்றை சுவாசிச்சு இப்படி மாறி போயிட்டீங்க போல இருக்கு. டாக்டர் ஜட்கர் சார், இவங்க 3 பேரும் இவ்வளவு பெரிய பிளாஸ்டுக்கு அப்புறமும் எப்படி புர்புரி நகருக்குள்ள தைரியமா வந்திருக்காங்க ஜென்டில்மேன்? என் உயிர் நண்பர்களே, உடன்பெற சகோதரர்களே, அநேகமா பேஸ்ல கோல்டன் அண்ட் பேக் எஸ்டிவேட் மோதனப்போ இவங்க 3 பேரும் அங்க இருந்திருக்காங்க போல இருக்குப்பா. அதனாலதான் அதோட பவர்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இவங்க 3 பேருக்குள்ள அந்த சூப்பர் பவர்ஸ் வந்திருக்குப்பா. ஆமா. நோ 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 நோ, ரகசியமா பேசாதீங்க. என் காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க சயின்டிஸ்ட். We are the super heroes of Mars. சூப்பர் ஹீரோஸ் சொல்லாதீங்க, சூப்பர் வில்லன்ஸ் சொல்லுங்க. நீங்க சூப்பர் ஹீரோஸா? செய்யறதெல்லாம் சூப்பர் வில்லன் செய்யற வேலை. பேரு மட்டும் சூப்பர் ஹீரோ தேவைப்படுதோ? ஹீரோங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்ல. ஆஹா, நீ எங்களை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. நீ என்ன பெரிய ஹீரோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப தைரியசாலின்னு நினைப்போ. இப்போ நாங்க அந்த பேங்க்ல இருந்து வைரத்தை கொள்ளையடிக்க போறோம். அப்படியே கூடவே இந்த மொத்த உலகத்தையும் எங்களோட அடிமையாக்க போறோம். உன்னால தடுக்க முடிச்சா வந்து தடுத்துக்க. 10 ரூபாய் காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யணும்னு தெரியாதா? டக்குனு ஒரு ஐடியாவை எடுத்து சொல்லண்டா. இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்க மாட்டோம்? நீ எப்பவும் செய்யற மாதிரியே செய். இந்த இப்ப பாரு, சமோசா மழை உன் மேல பொழிய போகுது. சாப்பிட ஆரம்பி. இப்ப பாக்குறேன்டா இந்த உலகத்தை நீங்க எப்படி அட்டாக் பண்றீங்கன்னு. நான் பாக்குறேன்டா. எப்படி ஓங்கி அடிச்சேன்னு அவனுக்கு வலிச்சதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் உடம்பு கல்ல விட ரொம்ப திடகாத்திரமா இருக்குதுடா. ஆமா ஓட்டோ, இன்னொரு பஞ்ச் பண்ண ஆசையா இருக்கா? ஐ ஆம் ரெடி. 1 2 3 4. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோட்டு பத்துலு யாரையும் அடிக்கவே முடியலடா. இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கடா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க கூட நாம நட்பு வச்சுக்கிட்டோம்னா ஜான் ஆயிடுவான். டான் ஜான் ஆயிடுவான். டான் 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 பிரமாதம்.
மாட்டுங்க. அப்படியா? நான் எதுக்கு? நீ உன் நண்பனை தடுத்து நிறுத்து. ஏண்டா? அடடா, அம்மா. அக்கா என்ன விட்டுருங்க. ஐயோமா மோட்டு பத்துலோ வைஃபியா வேறு சிங்கமே சியா. இந்த சிங்கம் இருக்கும்போது யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, உங்களை தொடக்கூட முடியாது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபல்ல, அதாவது இம்பாசிபிள். ஐயோமா எல்லா தேங்காவையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் வெறும் ஐ பவரை வச்சு. அம்மாக்கு எக்ஸப்ட் இந்த ஒன்றை தவிர. ஆகா, ஃபுட்புரி நகரோட கதை இதோட முடிஞ்சது. ஓடுங்க ஓடுங்க, இவங்க நம்ம எல்லாரையும் என்ன செய்ய போறாங்களோ தெரியல. வாங்க ஓடுங்க ஓடுங்க. யாரும் இங்கிருந்து ஓடாதீங்க. இங்க இருக்கிற பிங்கி பேங்கி பாங்கியோல நம்மள பயன்படுத்தவே முடியாது. ஃபுர்ஃபுரி நகரத்தையும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. நான் இவங்க 3 பேரையும் மறுபடியும் ஸ்பேஸுக்கு அனுப்பி காட்டுறேன் பாருங்க. கயிறு எரிஞ்சாலும் பலம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. யூ ஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம். அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா மோட்டு, இது அவசரப்படுறதுக்கான நேரம் இல்லப்பா. புத்திசாலித்தனமா இருக்க வேண்டிய நேரம்ப்பா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. என்ன நீ தடுக்காத. இந்த மோட்டு எதுக்கும் பயந்ததே கிடையாது. மோட்டோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. இப்ப இங்க இருந்து போறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாமா? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க யாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க. நீங்க தான் எங்களோட வெல் விஷர் ஆச்சு. என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றப்பா, இதுக்கு மேல என்னால பிடிக்க முடியாது. கை நழுவி விரலும் நழுவ போகுது. மாமியாரே காப்பாத்துங்க. மோட்டு பத்துல ஏதாவது பண்ணுங்க. ஐடியா, அந்த பிங்கை பாருங்க, பார்த்தா வயசான மாதிரியே தெரியல, ஆனா முடி பாருங்க எப்படி எல்லாம் நரைச்சு போயிருக்கு. என்ன? என்னோட கூந்தல் நரைச்சிருச்சா? ஓ நோ. கிளம்புங்கயா, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. என் கூந்தல் கருப்பாதான் இருக்கு, அப்படியே நரைச்சிருச்சுன்னு சொன்னாரு. அவங்க தப்பிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் தான் அது. அவங்க புத்திசாலி, அறிவாளிங்க. முக்கியமான ஆளே அந்த பத்துலு தான். யாரா இந்த குட்டி பையன்? நான் தான் டான். அப்புறம் எப்பவுமே நான் டான் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, மோட்டு பத்துலுவால இந்த கனவு நிறைவேறாமையே இருக்குது. எங்களுக்கு மோட்டு பட்லு வேணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு அவங்கள பத்தி அணுவா தெரியும். என்னால அவங்கள புடிச்சு கொடுக்க முடியும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சாரி, கண்டிஷன் கிடையாது. ரெக்வெஸ்ட், இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா நான் தமிழ்ல கொஞ்சம் வீக், அதான் அப்படி சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லிட்டேன். என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, என்ன உங்க கூடயே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறேன், எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறேன். மோட்டு பத்துல அழியறத பார்த்து எனக்கு சந்தோஷப்பட்டாலே போதும். ப்ளீஸ். சரி, ஓகே. இப்ப நம்ம அவங்க கிட்ட சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம மூளையை நல்லா பயன்படுத்தி ஆகணும். இங்க பாருங்க சார், நாங்க அந்த சூப்பர் வில்லனுங்க கூட போராடி ஜெயிக்கணும்னா எங்களுக்கும் அதே மாதிரி சூப்பர் பவரை எப்படியாவது நீங்க ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது அவங்கள ஜெயிச்சே ஆகணும். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. நான் உங்க 2 பேருக்கும் சூப்பர் பவர்ஸ கொடுக்குறேன்ப்பா. அட மோட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க சீக்கிரமா இந்த சீக்ரெட் சுரங்கம் வழியா எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கப்பா.
சீக்கிரம் வாங்க வாங்க. சோழிய முடிச்சிட்டானுங்க. எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க? நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வெளியே எடுங்க ப்ளீஸ், எடுங்க. நீ பார்க்க ரொம்ப காமெடியா இருக்க. என்ன நீங்க அப்புறமா கிண்டல் பண்ணுங்க. இது டாக்டர் ஜட்காவுடைய லேப். அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சுரங்கத்தை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னா வாங்க வெளியில போய் தேடலாம். எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துதானே ஆகணும். நானும் வர இருக்கேன். ஐயோமா, இந்த ஜான் அவங்க கூட சேர்ந்துட்டான். நான் இப்பவே மோட்டு பத்துல கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ, சொல்லுங்க சிக்கம் சார். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்னது? தேவபாத்திரம் முன்னாடி வழியே இல்லையேடா. இப்ப நாம என்ன பண்றது? ஹலோ மோட்டு பத்லு, நீங்க வெளியே வந்துருங்க. நீங்க தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா. கூட கை கோத்துட்டியாடா? பாஸ் பாருங்க பாஸ், நீங்க இருக்கும் போது எப்படி அடிக்கிறானுங்க. நீ ரொம்ப ஃபன்னியா இருக்க. ஓடிடலாம் மோட்டோ. ஐடியா. என்னப்பா இந்த சின்ன பொண்ணோட தலைமுடி கருப்பா இருக்கு, இது வெள்ளையா இருக்கு, இல்ல இல்ல மஞ்சள் கலர்ல. ஏதோ சொல்றா, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையடா பாத்துலோ. எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி இருக்காது மோட்டோ. நாங்க எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கிறத உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கோம். நாங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போறோம். எங்களை தடுக்க யாராலையும் முடியாது. வீணா நீ முயற்சி பண்ணாத. நடக்க போறது பொறுமையா நின்னு வேடிக்கை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பீங்க பாருங்க. மன்னிப்ப நீ தாண்டா கேட்க போற. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போர்ல எப்பவும் நல்லது தாண்டா ஜெயிக்கும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. எங்களோட கெஸ்டா இருங்க. மோட்டு பத்லு, மன்னிப்பு கேட்டு மரியாதையா எங்களுக்கு அடிமையா இருங்க. நாங்க உங்களை மன்னிச்சிடுறோம். இல்லன்னா இந்த ஜெயில வாழ்க்கை முழுக்க இருப்பீங்க. யோசிங்க. 2 பேரும் நல்லா யோசிச்சு எங்களுக்கு சொல்லுங்க. அது வரைக்கும் ஜான், இவங்க 2 பேரையும் 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. கவனமா இரு. மோட்டு பத்லு தப்பிக்க கூடாது. ஜான், நான் இப்படி வெக்கப்படணும். நம்ம ஊர் மக்கள் ஆபத்துல விட்டுட்டு நீ எங்களுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கிறியா? பாத்துலு, முதல்ல என்ன பேச விடு. இவங்க 3 பேரை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு கோபம் வருது. புர்ஃபுரி நகரை காப்பாற்ற வேண்டிய எங்க 2 பேரை ஜெயில போட்டுட்டு நீங்க 3 பேரை வெளியே நின்னுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களை முதல்ல வெளியே விடுங்க. ஒரே ஒரு வெளியே விடுங்க. எங்களால என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. பத்துலு, நீ கம்முனரே. இந்த 3 பேர் மேல எனக்கு கோபம் அவ்வளவு வருது. ஆனா நீ என்ன சும்மா தடுத்துக்கிட்டே இருக்கடா. எனக்கு கோபம் அவ்வளவு கோபமா வருது. நான் உனக்கு எப்படி சொல்றேன்னா, உனக்கு கோபத்துல கண்ணே தெரியல. மோட்டு, நீ லாக்அப்ல இருந்து இப்பதான் வெளியே வந்த. ஆனா மறுபடியும் உள்ள போயிட்டியே. எனது ஏன்டா வெளியே போனடா? எப்படா வெளியே போன சொல்லு. அதாவது நீ கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தல, அப்ப போன மோட்டோ. நிஜமா நான் வெளியே போனடா. அடடா, அது எனக்கு ஞாபகத்திலேயே இல்லையே. சரி பரவாயில்ல விடு. ஒரு தடவை வெளியே போக முடிஞ்ச என்னால இன்னொரு தடவையை கண்டிப்பா போக முடியும்டா.
என்னால வெளியே போக முடியும்டா. மோட்டு நான் உன்னை என்னதான் பண்றது மோட்டு? இன்னைக்கு என்ன புதுசா? இந்த ஃபுர்ஃபுரி நகர் மக்களே, பிங்கி பேங்கி பாங்கி, ஹாய், ஹலோ, சலாம். நம்மளோட முதல் சந்திப்பு அவ்வளவா நல்லா இல்ல. அதனால நாங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறோம். இன்னையிலிருந்து இந்த நகரே எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. இன்னையிலிருந்து இல்ல இப்பையிலிருந்து நீங்க எல்லாருமே எங்க பேச்ச கேட்டாகணும். இல்ல, நீங்க 2 பேரும் ஃபுர்ஃபுரி நகரோட ஓனரா ஆக முடியாது. யாரும் உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆமா, யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, யுவர் விஷ். கேட்காதீங்க. சொன்னா கேளு, விட்டுரு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் உங்களை விட மாட்டேன். இப்போ சொல்லுங்க, வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அநேகமா யாரும் எதுவும் பேச விரும்பல போல இருக்க. இப்ப யாரெல்லாம் எங்க கூட இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கைய தூக்குங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ உன்னோட கைய தூக்கணும். சீக்கிரம் தூக்குங்க. பெட்டர். இப்ப எல்லாருமே அவங்க விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது தங்கம், பணம், வெள்ளி, இது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க. அதுலயும் முக்கியமா எங்களுக்கு அந்த ப்ளூ டைமண்ட்ஸ் வேணும். அதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அந்த பேங்க் எங்க இருக்கு? எனக்கு தெரியும். அப்படியா? அப்ப நீதான் எங்களுக்கு வேணும். வெரி குட், வெரி குட். நீயாவது எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பேங்க்லயும் எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கொண்டு வாங்க. ஏன்னா இனிமே அது எங்களுக்கு சொந்தமானது. இனி அது எப்பவும் எங்களுக்கு தான். சாப்பாடு. கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிடா. கனவு, என் கனவுல நானே என்ன பார்க்க குட்டியா வந்திருக்கேன்டா. அது மட்டும் இல்லடா, நீயும் குட்டியா என்ன பார்க்க வந்திருக்க. இங்க பாரு. என்னது இது? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அநேகமா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மோட்டோ? மோட்டோ பாத்திரம், இது கனவு இல்லையா? இது நாகோதாயா? நான் கசிதராம். இது டாக்டர் ஜக்காயா? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெற சகோதரர்களே, உங்களை காப்பாத்த வந்திருக்கோம்ப்பா. ஆனா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெற சகோதரர்களே, நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த 3 பேர்கிட்ட இருந்து ஃபுர்ஃபுரி நகரை யாருப்பா காப்பாத்துவா? இந்தாங்க இந்த ஸ்ப்ரேவை எடுத்துக்கோங்கப்பா. இதை அடிச்சீங்கன்னா தான் நீங்க சின்னவங்களா மாறி வெளியே போக முடியும்ப்பா. மறுபடியும் இதே ஸ்ப்ரேவை அடிச்சீங்கன்னா பெரிய ஆள் ஆயிரலாம்ப்பா. எப்படி போட்டு கொடுத்தா தெரியுமா? இங்க பாருப்பா மோட்டு, என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன், நீ என்னையும் ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டப்பா. ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்ட. ஆனா இப்போ இது எமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் இல்லப்பா. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வெளியே போங்கப்பா. வெளியே போய் சிங்கம் சார் கிட்ட உங்க 2 பேருக்கும் நான் சூப்பர் பவர் ட்ரெஸ் கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நீங்க 2 பேரும் மருந்து சாப்பிட்டுட்டு சூப்பர் வில்லனுங்க கூட சண்டை போடுறதுக்கு சூப்பர் ஹீரோவோட சூட்டை போட்டுக்கிட்டு தயாராயிடுங்கப்பா. அப்புறம் பிங்கி பேங்கி பாங்கிய நீங்க ஒரு வழி பண்ணிடுங்க, புரியுதா?
அதெல்லாம் சரி சயின்டிஸ்ட், நீங்களும் எங்க கூட வெளியே வரலாம்ல? அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, விஷயம் இருக்குப்போ. ஒருவேளை நீங்க 2 பேரும் இங்க இல்லன்னா அவங்க 3 பேரும் அலர்ட் ஆகி உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு தயாராகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது இல்லையா? அதனால நானும் கஜகஜாவும் மோட்டு பத்துலுவா இங்கேயே இருக்கிறோம்ப்பா. அப்படி இருந்தாக்கா அவங்களும் நீங்க 2 பேரும் இங்கதான் கைதியா இருக்கீங்கன்னு நினைச்சுப்பாங்கல்ல. டாக்டர் ஜட்கா சார், நீங்க சொல்ற இந்த பிளான் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நாம 2 பேரும் இப்பவே கிளம்பி ஆகணும். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜட்கா சார். உங்கள மாதிரி நண்பர் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நன்றிடா நண்பர்களே, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. டாடா பாய். ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோமா மோட்டு பத்திரம், நீங்க உடனே இந்த கேப்சூலை சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இனிமே நாங்க தான்டா. ஒன்னும் ஆகலையே. என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இந்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இத போட்டதுக்கு அப்புறமும் ஒன்னும் ஆகலையா ஐயா? ஒரு நிமிஷம். பம்பிங் ஆரம்பிச்சிட்டேன். ஐயோமா. ஓகே, இப்போ மோட்டுக்கு இப்ப பாரு எப்படி இருக்கு, கலக்க போகுது. நம்ம சயின்டிஸ்ட் உண்மையில சூப்பர் சயின்டிஸ்ட் பா. அந்த மாத்திரையை போட்ட உடனே எனக்கு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பாத்தியா, எனக்கு இப்போ காத்துல பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்துறா பாத்துலு. இப்ப நான் யாரா இருந்தாலும் எதிர்க்க தயாரா இருக்கேன்டா. பவரை பத்தியாடா, சூப்பர் பவர். என்னால பறக்க முடியுதா? இந்த மாதிரி விடுறதெல்லாம் ரொம்ப நம்ப முடியலடா. இந்த சூட் போட்டதும் என்னால பறக்க கூட முடியுதுடா பாத்துலு. இப்ப நான் லேண்டிங்க்கு பிராக்டிஸ் பண்ணா போதும். அடே மோட்டோ, நீ பறந்து ஒண்ணு கீழே வரல, நீ விழுந்து தான் கீழே வந்திருக்க. பவருக்கு வரலாம் ஒண்ணும் இல்ல. உன் ஷூட்ல இருந்த காத்து பூரா லீக் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி கீழே விழுந்துட்ட. நீ வேணா பின்னால திரும்பி பாரு. பாரு மோட்டோ. என் சூட் ஆரம்பத்திலேயே பஞ்சர் வேற ஆயிடுச்சா? சரி விடுறா, பிரச்சனையே இல்ல. நாம தான் சூப்பர் பவர் கிடைக்கிறதுக்கு மாத்திரையை போட்டிருக்கோம் இல்ல, அதோட பவர் நிச்சயமா நமக்கு வந்திருக்கும்டா. அதை டெஸ்ட் பண்ண இந்த ராக்கை நான் உடைக்க போறேன்டா. கை வலிக்குதுடா, எந்த பவரும் வரலடா. ஐயோமா, டாக்டர் ஜட்காவோட மருந்து சூட்டும் ரெண்டுமே ஏமாத்திருச்சு. அதான் அவர் பேசுறது மட்டும் பெருசா வாயை கிழிப்பாரு. மலைய தோண்டுதா எளிதா வெளியே வந்துச்சு. யா 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 யா. சிங்கம் சார், நேர கட்ட நேரத்துல நீங்க வேற உளறாதீங்க. பத்துலு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சதாடா? எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். ஆனா இப்போதைக்கு நாம ஒரு நல்ல பிளான் பண்ணியே ஆகணும். அதாவது சூப்பர் பவர் கூட நாம மோதணும்னா நாமளும் சூப்பர் பவரோட தான் யோசிக்கணும் மோட்டோ. குட் மார்னிங் மோட்டு பத்லு. நான் நம்புறேன் நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு அடங்கி நடக்க போறீங்களா, இல்லன்னா ஜெயிலே இருக்க போறீங்களா? நாங்க என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி. ஆமா ஆமா ஆமா, என்னால நாங்க உங்க கூட சேரவே மாட்டோம். போங்கடா. இருக்காதீங்க. நீங்க 2 பேர் சாதாரணமான ஆளுங்கல்ல. ஆனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். எங்க கிட்ட எந்த வீக்னஸும் இல்லையே. டாக்டர் ஜட்காவும் கசிடா ராமும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க கேள்விப்பட்டோம். இந்த குச்சை பாத்தீங்கல்ல, இந்த குச்சை வச்சு அவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு அடி அடின்னு அடிக்க போறோம்னா அவங்கள அங்க அடிக்கிற அடியில உங்க 2 பேருக்கும் இங்க வலி எடுக்கும். அது கொடுங்க. இதாங்க பெருசா வச்சுக்கோங்க.
இத வச்சு நான் அடிக்க போறேன். அவங்கள அடிக்கிற அடியில நீங்க 2 பேரும் தானா என்னோட அடிமையா இருக்கேன்னு ஒத்துக்க போறீங்க. இங்க பாருங்க அண்ணே, உங்க சைஸ்லயே கொம்ப வச்சு எங்களை அடிக்கிற அளவுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு செஞ்சோம்? பரவாயில்லையா, இந்த கரலக்கட்டை இந்த குச்சை விட பெருசா இருக்கு. இதால ஓங்கி அடிச்சா அவங்க 2 பேரோட சத்தம் இங்க கேக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தானா ஒத்துக்குவாங்க. சொல்லுங்க, என்னோட பிளான் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்களே அந்த கொம்பே பரவாயில்ல. இதெல்லாம் அடிச்சுனா நீ உள்ள போயிடுவ, நான் மேல போயிடுவேன். என்ன கீழே நீங்க எதுக்கு இப்படி பயந்து சாகுறீங்க? அடி வாங்க போறது அவங்க தானே. அவங்க 2 பேரும் விசித்திரமான ஆளுங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள பிடிச்சிட்டு போய் நேரா மாசுலயே வெட்டுவேன். அங்க ஒரு சொட்டு தண்ணியும் கிடைக்காது, அப்புறம் ஒரு துளி அரிசியும் கிடைக்காது. பசி எடுக்கும் போது அங்க இருக்கிற கல்லையே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். கஜகஜா அப்படி பண்ணாதீங்க. நட்புக்கு உதவி செய்யலாம் நீங்க வந்த நாங்களே மாட்டிக்கிட்டோம். போங்க. இந்த பத்துல எதுக்கு கஜகஜா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கேளுங்க. நீ சொன்னது சரிதான். டாக்டர் ஜக்கா கூடயும் கசிட்டாராம் கூடயும் நமக்கு எந்த பகையும் கிடையாது. அவங்க நல்லவங்க தான். நம்ம பாடம் சொல்லி தர வேண்டியது இவங்க 2 பேருக்கு தான். இவங்கள இழுத்துட்டு போய் வாழ்க்கை நாவல தூக்கி போடுங்க. கஜகஜா மாமியாரே, பெருசா இருக்கான். காப்பாத்துங்க, தெரியாம வந்துட்டேன். காப்பாத்துங்க. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னை யாரும் வெல்கேனோக்குள்ள போட்டதே இல்லை. அப்பா யோ, நான் கச்சிட்டாராம் ஐயா, என்னை விட்டுருங்க. அடடா கஜகஜா, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருக்கலாமே. நீ பெரிய புத்திசாலி. நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க? அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இப்ப என்ன ஆக போகுதுப்பா? நம்பர் 1 நம்பர் 2 பாஸ் மோட்டு பத்துலு எங்க? பிங்கி பேங்கி பாங்கி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா என்ன? இத்தனை டேங்கர்களுக்கு முன்னாடி அவங்களால பவர்ஃபுல்லா நிக்க முடியாது. நீ வேணா பாரு மோட்டோ, அவங்க 3 பேரை எப்படி தெரிச்சுக்கிட்டு ஓட போறாங்கன்னு. என்னது மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலித்தனமா எங்க கைதுல இருந்து தப்பிச்சு போயிட்டீங்க. அப்புறம் எங்களை சந்திக்க எங்களையே வர வச்சிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் தைரியம் அதிகம் தான். தைரியம்ங்கிறது எங்க மண்ணிலையும் எங்க உடம்புல உள்ள ரத்தத்திலையும் ஊர்ன ஒரு விஷயம். நரிக்கு கெட்ட நேரம் வரும்போது அது நகரத்தை தேடி ஓடுன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? இந்த டேங்க வச்சு அழிக்க முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள நீங்களே குழிய பறிச்சுக்கிட்டீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. ஃபயர் பண்ணுங்க. ஃபயர். அவ்வளவுதானா? இன்னும் ஃபயர் பண்ணுங்க. வேற ஏதாவது இருந்தாலும் அதை வச்சு ஃபயர் பண்ணுங்க. ஏர்ஃபோர்ஸ் ஃபயர் அட்டாக்.
பத்லு ஒரு ஜெட் பிளேனுக்கு இந்த நிலைமைனா நம்ம சிக்கன நம்மள ரெண்டா பிச்சு போட்டுருவோம். மோட்டோ, போராட்டம் நிறைவடைகிற வரைக்கும் இந்த வெற்றி தோல்வி பத்தி முடிவு பண்ண முடியாது. நாம ஜெயிப்போம் மோட்டோ, கண்டிப்பா ஜெயிப்போம் மோட்டோ. பத்லு எனக்கு என்னமோ நம்ம பிளான் ஃபெயில் ஆகுதோன்னு தோணுதுடா. டேய் இப்போ என்ன பண்றது? ஐடியாவை சொல்லுடா. ஓடிடுப்பா இங்க இருந்து. மோட்டு பத்லு எங்க ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? நாங்க இங்கேயே தான் இருக்கோம். வாங்க வந்து மோதுங்க பார்க்கலாம். ஜெனரல் செக்ரட்டரி, we are all worried. இந்த சூப்பர் வில்லன்ஸ் இந்த உலகத்தையே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம கண்ட்ரியோட ஃபோர்ஸ் அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம டீம் முழு முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். என்னது இது? என்ன இது? என்ன நடக்குதுங்க? ஹலோ ஜென்டில்மேன், நாங்க தான் பிங்கி, பேங்கி அண்ட் பாங். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. காப்பாத்துங்க. அநேகமா இந்த மீட்டிங்க நாங்க தான் முடிச்சு வைக்கணும் போல இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எங்க பவருக்கு எதிரில நிக்க முடியாது. நாங்க சொல்றத நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு எதிர்காலமே இருக்கு. இனிமே இந்த மொத்த உலகத்திலையும் எங்களோட ராஜ்யம் தான் நடக்கும். இதுல உங்க யாருக்காவது ப்ராப்ளம்னா அத இப்பவே சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு அப்புறமா கேட்க முடியாம கூட போயிடலான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா முடியாது. நோ நோ நோ, நான் என்னோட நாட்டை உங்க கையில ஒப்படைக்கவே மாட்டேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நீங்க சந்தோஷமா இந்த மீட்டிங்கை விட்டு வெளியில போகலாம். நீங்க எல்லாரும் இப்படி தலை குனிஞ்சு மௌனமா இருக்கிறத பார்த்தா உங்க மௌனத்தை நாங்க சம்மதமா எடுத்துக்கிறோம். யூ ஆர் வெல்கம். வெரி குட். மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் உடனே உள்ள போய் டாக்டர் ஜட்கா கசிட்டா ராம வெளியே கொண்டு வாங்க சீக்கிரம். நான் வெளியே பாதுகாப்பா நிக்கிறேன். ஒருவேளை அவங்களோட வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள பால்ல விழுந்த மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுது பாஸ்? நல்லதா பேசு. இந்த பிங்கி பேங்கி பாங்கியோட பார்வை மொத்த உலகத்து மேலேயே இருக்கு. ஆனா என்ன பார்வை ஃபுர்ஃபுரி நகர் மேல மட்டும் தான்டா இருக்கு. அவங்க உலகத்தை சமாளிப்பாங்க. அப்புறம் நான் ஃபுர்ஃபுரி நகரே ஃபுர்ஃபுரி நகர் இப்போ ஜானோட கண்ட்ரோல்ல வரும். யார் என்ன கடிச்சு அழுக்காரு. ஏதாவது புழு பூச்சி கடிச்சு. சரி நீ போ, நீ எல்லாத்தையும் சீக்கிரமா சுத்தம் பண்ணு. நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க எதுக்குப்பா திரும்ப இங்க வந்தீங்க? நான் தான் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டேன்லப்பா. யோ சயின்டிஸ்ட், நீ பண்ண ஏற்பாடு எல்லாமே மொக்கையா போச்சு. நீ கொடுத்திய ஒரு மாத்திரை. ஆமா பெரிய நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் மோட்டோ.
பாஸ் பாஸ் மோட்டு பத்லு உள்ள வந்துட்டாங்க. ஓ அப்ப இதான் விஷயமா? வா நாம பாஸ் கிட்ட சொல்லிட்டு வரலாம். ஆஹா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்பா. அட பத்லு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா சீக்கிரம் ஸ்ப்ரே பண்ணுப்பா. சீக்கிரம் வாங்க, மோட்டு பத்லு இங்க தான் இருக்காங்க. எங்க எல்லாரும் எங்க? நீங்க 2 பேரு இங்க 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப அவங்கள தப்பிச்சு போயிட்டாங்களா? நீங்க 3 பேர் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டா இருந்தீங்க. பாஸ் பாஸ் அவங்க 4 பேரும் இங்க தான் இருந்தாங்க. அவங்க 4 பேரையும் எங்க கண்ணாலேயே நாங்க பார்த்தோம், நம்புங்க. நண்பர்களே உடன்பிறா சகோதரர்களே பயங்கரமான சத்தம் இல்லப்பா. பயங்கரமான பொருள் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்குப்பா. அது அங்க பாருங்க. ஐடியா வாங்க பிடிச்சிக்கங்க. ஒரு வெயிட்டியா எல்லாரும் பார்த்து அப்புறம் மட்டும் நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாழைப்பழ தூள் மேல வைக்கிறாதீங்க. தங்கச்சி இந்த சின்ன சின்னதா இருக்கு, இதெல்லாம் என்னது? இத பார்க்க எலி மாதிரி இல்ல, ஆனா சாப்பிட பொருள் தான் நான் நினைக்கிறேன். காஞ்சா காஞ்சா ஏன் 25 எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு பெரிய பூனை நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. எவ்வளவு பெரிய வாய். காச்சா காச்சா என்னையா நடக்குதோ இங்க 25 எக்ஸ்பீரியன்ஸ்ல பூனை என்ன வச்சு விளையாடுறதே இல்லைங்கப்பா. பத்லு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா சீக்கிரம் பெருசாகிற ஸ்ப்ரேவை எடுத்து அடிப்பா. அடிக்கிறேன் டாக்டர் ஜட்கா சார். யாருக்கிட்ட தேங்க்யூ. நாங்க உங்க 3 பேரையும் சந்திக்க விரும்புறோம். ஓவர். மோட்டு பத்லு நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்க தான். இவ்வளவு நடந்தாலும் கூட உங்க தோல்விய நீங்க ஏத்துக்கல. நீங்க எங்க 3 பேர் மேலையும் பீரங்கி வச்சு தாக்குனீங்க, ஏவுகணை வச்சு தாக்குனீங்க, துப்பாக்கியால தாக்குனீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன பண்றது, இதுதான் மோட்டு பத்லுவோட பழக்கம். நாங்க என்னைக்குமே தோல்வியை ஏத்துக்கவே மாட்டோம். நாங்க என்ன நினைச்சோம்னா உங்க எல்லாருக்குள்ளயும் சூப்பர் பவர் வந்து இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க 3 பேரும் மனுஷங்க தானே. அதனால நாங்க உங்க 3 பேரோட இன்னர் பவரை செக் பண்றதுக்காக வந்து இருக்கோம். நீங்க 3 பேரும் எங்க பவர்ஸை சேலஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். என்னது இது? ஆமா, அதுக்கப்புறம் சூப்பர் வின்னர்ஸுக்கு தூக்கம் வருமா இல்லையான்னு செக் பண்ணவும் ஆசைப்படுறோம். பேங்கி எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது. என்னால என் கண்ணை திறக்க முடியல. பிங்கி ஓகே கண்ணை மூடிடாதீங்க. மோட்டு பத்லு இதுக்கான பதில உங்களுக்கு கண்டிப்பா தருவோம். நான் இந்த மோட்டு பத்லுவோட பலத்தை என்னைக்குமே குறைச்சி எடை போடவே கூடாது. காட்டுறா, இப்ப காட்டுறா, உன் பலத்தை காட்டுறா. டேய் ஐயோ பாவம், உங்களால ஒழுங்கா இப்ப நிக்க கூட முடியல, எப்படி பலத்தை காட்டுறீங்க?
மோட்டு பத்துலு உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. எங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இது நேரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நேத்து உங்க நேரம், இன்னைக்கு எங்களோட நேரம். இன்னைக்கு நீங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. நீங்க எங்க போனாலும் உங்களை நாங்க விடவே மாட்டோம். மோட்டு ஃபயர் பண்ணு. என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, பத்ருவோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம மோட்டுவும் பத்லுவும் கலக்கிட்டாங்க. மோட்டு பத்லு தான் நம்ம நகரத்தோட சேவியர்ஸ். மோட்டு பத்லு, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு சில வாட்டி பலத்தை விட புத்தியை தான் யூஸ் பண்ணணும்னு. தேங்க்யூ பாக்ஸர் அண்ணாச்சி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே எங்களை வந்து பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய வேலை தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு, இன்னைக்கு நீங்க புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க்யூ. வெல் டன். கஜ கஜா, அவங்க 3 பேருக்கும் மயக்கம் தெளிஞ்சு முழிப்பு வருதுயா. இப்ப அந்த செயின் அவங்க உடைக்க போறாங்கயா. அட இல்லப்பா, அந்த செயின்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸால செஞ்சிருக்கேன்ப்பா. ஐயோமா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா தயார் பண்ண ஸ்பெக்ஸ கூட உடைச்சிட்டாங்க. ஓடு முதல்ல இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க, என்ன பண்றது? நீங்க எல்லாரும் ஓரமா போங்க. எல்லாரும் ஓரமா போங்க. சொன்னா கேளுங்க, சீக்கிரம் ஓரமா போங்க. நில்லுப்பா, எங்க போயிட்டு இருக்கு? என்னைய கூட்டிட்டு போங்க, நானும் வரேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? மோட்டு பத்லு, எங்க தப்பிச்சு விட பாக்குறீங்க? இந்த மொத்த ஆட்டமும் உங்க 2 பேருக்காக மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிக்கி, இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வா.
ஹலோ மோட்டு பத்லு, உங்களோட இந்த புது கூண்டு எப்படி இருக்கு? இப்ப நாங்க இந்த உலகத்தையே எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறோம். அதுக்கப்புறம் நீங்க சூப்பர் ஹீரோ இல்ல, நாங்க தான் சூப்பர் ஹீரோங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்ட போறோம் பாருங்க. நீங்க சூப்பர் ஹீரோ கிடையாது, நீங்க எல்லாரும் சூப்பர் வில்லன். நீங்க கடைசி வரைக்கும் வில்லனா தான் இருக்க போறீங்க. இவ்வளவு பண்ணியும் உங்க திமிரு இன்னும் அடங்கலல்ல. நீங்க 2 பேரும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ள உங்க ஆயுசுக்கும் இருந்து ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கூண்டுக்குள்ள இருந்து உங்களை யாராலையும் வெளியில எடுக்க முடியாது. இந்த உலகத்துல பல நாடுகள் எங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்காதவங்களோட நிலைமை ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது பாருங்க. என் கனவு நிறைவேற போகுது பாருங்க. ஜான் ஆக போறான், ஜான் ஆக போறான், ஜான் ஆக போறான். தங்கச்சிக்க தங்கச்சிக்க தங்கச்சிக்க. அந்த மோட்டு பத்ருவால நம்ம உடம்புல பலம் குறைஞ்சிடுச்சுங்கிறது தெரியுது. சரி பண்ணி ஆகணும். வேற ஏதாவது தூக்க மாத்திரையை கொடுத்து நம்மள தூங்க வைக்க முடியும். அதனால நம்ம எப்படியாவது முழு பவரை அடைஞ்சாகணும். பிங்கி, பாங்கி, ரெடி? ரெடி. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு சூப்பர் வில்லன்ஸ் ஃபார் மாஸ் பெரிய கலக்கத்தை உண்டாக்கி இருக்காங்க. எந்தெந்த நாடுகளை அவங்களுக்கு அடிமையாகி இருக்க மறுக்கிறாங்களோ அந்தந்த நாடுகளை அவங்க அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேரழிவை ஏற்படுத்துறத நீங்களே பாருங்க. இந்த உலகம் இப்ப நம்மளோட காலுக்கு அடியில இருக்கா. இப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஹெட் குவார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துக்கு யாருமே வந்து நம்ம மேல தாக்குதல் பண்ண முடியாதபடி அது இருக்கணும். பாஸ் பாஸ், அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ், எப்படி பல பலன்னு மின்னுது பாருங்க. ஜோ, குட் ஒர்க். தேங்க் யூ பாஸ், தேங்க் யூ. நீ இப்ப போய் அந்த மோட்டு பத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. அவங்களோட வில் பவரை எப்படியாவது உடைக்க முயற்சி பண்ணு. ஓகே பாஸ். நில்லுங்க பாஸ், நானும் வரேன். அந்த முட்டாளுங்க இப்பவும் இந்த ஸ்லீப்பிங் பாம்ஸால நமக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறாங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இட்ஸ் டைம் டு ஸ்லீப். தொடர்ந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்க போறேன். டன்னு தன்தனக்கா தன். ஓய், கஜா உங்க ஸ்லீப் பாம்போ என்னையா ஸ்டாப் போட்டு உரியற மாதிரி உறிஞ்சிட்டாங்க. இன்னும் ஃபயர் பண்ணுங்க. உங்களால மோட்டோ பட்லுவை விடுவிக்க முடியாது. மன்னிப்பு கேளுங்க, தலை வணங்கி மன்னிப்பு கேளுங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்கப்பா. இனிமே நம்மளால இவங்களை தோக்கடிக்கிறது கஷ்டம்ப்பா. சாரி சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தோல்வியை ஒத்துக்கிட்டோம். இனிமே நாங்க உங்ககிட்ட எப்பவுமே மோதவே மாட்டோம் சார். என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இங்கி பேங்கி பாங்கி வாழ்க. இங்கி பேங்கி பாங்கி வாழ்க. தப்பிச்சு.
என்ன இது? இந்த கார் எப்படி உள்ள வந்துச்சு? இன்னும் எதிர்பார்க்கிறோம் சார். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. ஆனா கோபம் வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ பண்ற திருட்டுவதை நான் மன்னிச்சிருவேன். ஆனா புர்புரி நகரத்துக்கு நீ பண்ற துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. முடியாது 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 மன்னிக்க முடியாது. ஓட்டு பத்லு, இங்க பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோ. சமோசா. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறீங்க. மோட்டு பத்லு பராக். வந்துட்டாயா என் சிங்கம்? ஆமா. டிரைவர் வந்துருங்க. ஆமா. ஏதா இவ்வளவு அரைப்பு இருக்கும் போது எப்படிடா கார் உள்ள வரும்? நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. தூங்குங்க தூங்குங்க. என்ன தூங்கணுமா? இப்பதான் நான் சிக்கன் சாப்பிட்டேனே. இப்பதான் உங்ககிட்ட அடிய வாங்கினேன். இதெல்லாம் என்ன? ஐயோமா, அதுவும் கனவுதான். எங்களுக்கு பை பாய் சொல்லிட்டு நல்லா தூங்குங்க. டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது சிங்கம் சார் எப்படி காரை உள்ள கொண்டு வர முடியும்? கண்டிப்பா கனவு தான் பார்த்திருப்போம். ஆனா அடி வாங்கினதெல்லாம் பயங்கரமா வலியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? அப்படின்னா இது உண்மைதான். இப்ப அந்த பிங்கி பேங்கி பாங்கி என்ன டாங்கியா மாத்தாம விட மாட்டாங்க. இங்க இருந்து ஓடிடலாம். வந்துருங்க. இங்க என்ன நடந்தது? எங்க போனாங்க அவங்க? பாஸ், இது கனவா நினைவான்னு தெரியல. ஒருவேளை கனவுன்னா நாங்க தூங்கிட்டு இருந்தோம். ஒருவேளை உண்மைன்னா மோட்டு பத்லு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க பாஸ். இல்ல, அவங்கள தப்பிக்க விட மாட்டேன். டாக்டர் ஜட்கா, இதோ வந்துட்டாங்க உங்களோட சூப்பர் ஹீரோஸ். ஸ்மார்ட்டா இருக்காங்கல்ல? ஸ்மார்ட்டா தான் இருக்கும். பட் இந்த Dress ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த Dress ரொம்ப ஸ்ட்ராங்கானதுப்பா. இது ரொம்ப வலுவானது. இதுல எத்தனையோ வெப்பன்ஸ் ஒளிஞ்சிருக்குப்பா. நீங்க இத பத்தி யோசிச்சீங்கன்னா போதும். நீங்க யோசிச்சீங்கன்னா எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு வெப்பன் வந்துரும்ப்பா. எதிரிங்களை நீங்க தாக்கிரலாம். ஆரம்பமே மிஸ் ஃபயரா சூப்பரா இருக்க போகுது போங்க. ஓ சாரி சாரி, நான் அவங்க 3 பேரையும் தண்ணியை ஊத்தி தெளிச்சு அவங்கள மயக்க மழைய விடாம அடிக்கணும்னு நினைச்சேன்னா அதான் தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிற மன்னிச்சிருங்க. அட பிரமாத போப்பா. அப்படின்னா இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். வெரி குட் வெரி குட் வெரி குட். நண்பர்களே, நான் இந்த ஆஸ்டராய்டு பார்ட்டிகல் முழுமையா ரிசர்ச் பண்ணிட்டேன்ப்பா. அவங்களோட சக்தி எல்லாம் இந்த ஆஸ்டராய்டு பார்ட்டிகல்ல இருந்து தான்ப்பா வந்திருக்கு. அப்படின்னா டாக்டர் ஜட்கா சார், அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி போகும்? அதுக்கு ஒரே வழி இதுதான்ப்பா. அவங்க 3 பேரையும் நிக்க விடாம 5 எலிமெண்ட்ஸ கிராஸ் பண்ண வைக்கணும்ப்பா. 5 எலிமெண்ட்ஸா? அப்படின்னா பூமி, வானம், காத்து, தண்ணி, அப்புறம் நெருப்பு. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இன்னொரு விஷயம்ப்பா. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெலிபதி மூலியமா பேசிக்கலாம்ப்பா. நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை இன்னொருத்தர் கேட்க முடியும். அப்புறம் நண்பர்களே, இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஒரு வெர்டிகல் கேமரா இருக்குப்பா. அது உங்களை இங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடும்பா. Thank you டாக்டர் ஜட்கா சார். Thank you. எல்லாரும் போயிட்டு வரோம். எனக்கு ஏன் இப்படி தோணுது? இப்போதான் இங்க ஏதோ போன மாதிரி இருக்க. மோட்டோ, நாம அவங்கள பூரி எலிமெண்ட்ஸ் காத்த கிராஸ் பண்ண வைக்கிட்டோம்.
அப்புறம் இப்ப ரெண்டாவது எலிமெண்ட் வந்து எதுனா பூமி, அதாவது இந்த மண்ணு. என்ன சொல்றது? ஓகேடா பத்லு. நில்லுங்க, சண்டை போட வந்துட்டு ஏன் பயந்து ஓடுறீங்க? மோட்டோ, காத்தும் மண்ணும் முடிஞ்சது. இப்ப தண்ணி வழியா கடந்து போயாகணும். வா, அடுத்து நம்ம தண்ணியை தேடிடலாம். மோட்டோ, அங்க பேரு மோட்டோ, கடல். அப்ப சீக்கிரமா, எதுக்காக நேரத்தை வீணாக்கணும்? இதுல ஆபத்தான விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு டீப் சீல இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. மேல போற வரைக்கும் மூச்சை நிறுத்த முடியுமா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு வேலையில இறங்க கூடாது, இறங்கிட்டா யோசிக்க கூடாது. வா, நம்ம புர்புரி நகரத்துக்காக நம்ம எந்த ரிஸ்க வேணாலும் எடுக்கலாம்டா. போலாம் போ மோட்டோ. டாக்டர் டெட்கா சார் சொன்னதை மறந்துட்டியா? நம்ம டெலிபதி மூலமா கூட பேசிக்க முடியும் மோட்டோ. சாரி பத்லு, என்னால ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியும்னு தோணலடா. மோட்டோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஞாபகம் வச்சுக்க. கஷ்டங்களை பார்த்து தோக்கிறவே மோட்டு பத்துலவே இல்ல. பத்லு, நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேனா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு நல்லாவே தெரியும் தானே. டக்குனு ஏதாவது யோசிடா. ஐடியா. டாக்டர் டெட்கா சார் என்ன சொன்னாருன்னு நீ மறந்துட்டியா மோட்டோ? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறத நினைச்சுக்க. 1 2 3. நாலாவது எலிமெண்டா இருக்கிற வானம் கூட முடிஞ்சது. இப்ப லாஸ்டா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா மோட்டோ? அதான் ஃபயர். அங்கே நில்லுங்க. தைரியம் இருந்தா வந்து எங்க கூட மோதுங்க பார்க்கலாம். யோ பாங்கி, நாங்களே இப்பதான் பறக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா. சோ கொஞ்ச நேரம் நிம்மதியா பறக்க விட ஐயா. தோலை பண்ணிக்கிட்டு மோட்டோ, அங்கே பார், நல்லா பார், ஊத்து பார். அதுதான் பிளானிங் பிளானட். வா மோட்டோ. மோட்டோ, நம்ம பிளானிங் பிளானட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ரொம்ப சூட்ல எரிஞ்சோம்னா நம்ம பொசுங்கி போயிடுவோம் மோட்டோ. நம்ம கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்மளோட சேர்ந்து அந்த 3 பேரோட கதையும் முடியுதுல. இனி நம்ம புர்புரி நகரம் சந்தோஷமா இருக்கும். ஒட்டுமொத்த உலகமே நிம்மதியா இருக்கும். தைரியமாவா? மோட்டோ பட்லு பிளானிங் பிளானட்ல குதிச்சிட்டாங்க. பேங்கி, நெருப்புல ஆபத்து ஏற்படலாம். நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஒருவேளை அந்த நெருப்பு பிளம்ப அவங்கள எதுவும் பண்ணலன்னா அது நம்மள என்ன செய்யும்? வாங்க. எங்க போனாங்க அவங்க 2 பேரும்? வாங்க. எங்க இருக்கா மோட்டு பத்லு? அநேகமா இந்த பிளானட் அவங்கள சுட்டி எரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு குறைச்சு ஏனப்படக்கூடாது பாங்கி பாய். இரு பேங்கி, நான் உனக்கு சொல்றேன். என்னாச்சு குழந்தை? அநேகமா உன் கண்ணுல ஏதோ தூசி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அத ஒர்க் ஆகல. நல்ல டாக்டரா பார்த்து கண்ணை கழட்டி கழுவி அப்புறமா மாட்டிக்கோ. மோட்டு, உனக்கு கிண்டலா இருக்கும். இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னாச்சு எனக்கு? என்ன காச்சு? ஆனவனா
ஆவேசமா எடுத்து ரவுண்ட் கட்டி சுத்துவேன். அதுக்கு தான் வெப்பன்ஸ் இருந்தா ஓவரா ஆடக்கூடாது. ரெண்டு பேரோட பவர் என்ன ஆச்சு? என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு பயந்து ஓடணும் நினைச்சீங்களா? நாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காற்று, அப்புறம் நீர்மா, ஸ்பேஸ், நமக்கு என்ன ஆச்சு? எப்படி நடந்துச்சு? இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இப்ப ஜான் எப்ப டான் ஆக போறான்னு தெரியலையே. பிங்கி பாங்கி பாங்கி சண்டைக்கு தயாரா? எங்க கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருந்தே உங்களை ஜெயிக்க முடியலன்னா எங்க கிட்ட பவர்ஸ் இல்லாத போது நாங்க எப்படி உங்களை ஜெயிப்போம்? நம்ம சரண்டர் ஆயிடலாம். நம்ம தோத்து போயிட்டோம். நம்ம தோத்துட்டோம். ஆமா ஆமா மோட்டு, நாங்க சரண்டர் ஆயிடுறோம். நீங்க தான் உண்மையான சூப்பர் ஹீரோஸ். ஓய், ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. நீங்க 5 எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ 6th எலிமெண்ட், ஜெயில் எலிமெண்டோட டைம் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோட்டு பத்லு. இன்னைக்கு இந்தியாவை மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்தையும் வில்லன்ஸோட கைப்பிடியில இருந்து காப்பாத்தி இருக்காங்க. மோட்டு பத்லு மாதிரி தைரியசாலியான புத்திசாலியான சிட்டிசன் நம்ம சிட்டில இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்காக உங்க எல்லா தரப்புல இருந்தும் மோட்டு பத்லுவை நான் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். நாங்க 2 பேரும் அந்த வில்லன்ஸை தோக்கடிச்சோங்கிறத நிச்சயமா ஒத்துக்கிறேன் சார். இந்த வெற்றி எங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, என்னோட நண்பர்கள் டாக்டர் ஜக்கா, அப்புறம் கசிட்டாராம், இன்ஸ்பெக்டர் சிங்கம் இவங்களுக்கும் சொந்தமானது. ஆமா சார், அதனால நாங்க என்ன விரும்புறோம்னா எங்க நண்பர்களையும் நீங்க இந்த பாராட்டுக்கு அழைக்கணும் சார். அதான் சார் விசுவாசம். பிரமாதம் மோட்டு பத்லு, பிரமாதம். நீங்க உண்மையிலேயே ஒரு ஹீரோஸ் தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.